இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்த பிறகும் அது உங்க வாழ்க்கையில நடக்காம நீங்க டெய்லி ஜெபிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் அது நிறைவேறாம நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நீங்க வாழ்க்கையில நினைப்பீங்க, எப்படியாவது நம்ம இதை விசுவாசிக்கணும், இதை சுதந்திரிச்சு கொள்ளணும், நமக்கு இந்த வாழ்க்கையில இந்த நன்மைகள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மனசார நினைப்பீங்க. ஆனா ஒவ்வொரு அடி நீங்க எடுத்து வைக்கும் போதும் சாத்தான் அதுல இருந்து உங்க கவனத்தை சிதற வச்சுடுவான். நீங்க அதை நம்ப முடியாம விசுவாசிக்க முடியாம, நமக்கு இது நடக்குமா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் செய்வாரா தேவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக உணர்வு உங்க மனசுல வந்துடும். ஆனா அந்த மாதிரி எந்த சந்தேகமும் இல்லாம பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அப்ப எப்படி நம்ம அதை செய்யறது? அதுக்கு நம்ம வேதத்துல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைக்கே இல்லாத போது வானத்து நட்சத்திரங்களை என்ன சொன்னாரு? எதுக்கு அப்படின்னா, அதை எண்ணும் போதெல்லாம் அவனுடைய இருதயத்துல இவ்வளவு பெருசா இவ்வளவு எண்ணிக்கையில என்னுடைய சந்ததி வரும். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, ஆனா வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு சன்னதி பெருகும் அப்படின்னு அவனுடைய இருதயத்துல அதை நினைக்க வச்சு அவனுடைய பேரை ஆபிரகாம் அப்படின்னு மாத்தி திரும்ப திரும்ப அறிக்கை செய்ய வச்சுதான் அந்த அற்புதத்தை ஆபிரகாமுக்கு தேவன் செஞ்சாரு. இப்போ உங்க வாழ்க்கையிலையும் இதையே நம்ம கடைப்பிடிச்சோம்னா போதும். உங்களுக்கு சுகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க சுகமாய் ஓடுறத, வாலிப பிள்ளைக்கு இருக்கிற பலத்தோட நீங்க ஒவ்வொரு வேலைகளையும் செய்யறத யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், பணத்தை வச்சு நீங்க என்னெல்லாம் வாங்குவீங்களோ அதெல்லாம் நீங்க அனுபவிக்க மாதிரி நினைச்சு பாருங்க. டெய்லி அறிக்கை செய்யுங்க. இது ஒண்ணு போதும் உங்களுடைய விசுவாசத்தை கூட்டுறதுக்கு, தேவனுடைய கிரியையை நடப்பிக்கிறதுக்கு. நீங்க விசுவாசத்தோடு என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் தேவன் தருறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யணும்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க எதெல்லாம் வேண்டுறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய கற்பனையில நீங்க நடந்துட்டு இருக்க மாதிரி நினைக்கணும். உங்க வாயில அறிக்கை செய்யணும், உங்க காதுகள் அதை கேட்கணும். இது ரெண்டு மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க என்னெல்லாம் ஏசப்பாட்ட ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்க கருத்துல கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் எல்லாம் ஏசப்பா அவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும் ஏசப்பா. கமெண்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா, கணவனோடு சேருவதற்காக. அப்பா, டைவர்ஸ் வரைக்கும் போன கணவன் மீண்டும் வந்து சேரணும்னு நினைக்கிற ஒய்ஃப்பா, அம்மேன், நீங்க இணைச்சதை அப்பா இந்த உலகத்துல யாராலையும் பிரிக்க முடியாதுப்பா. ஆமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த பிள்ளையின் இருதயத்தில் அப்பா நீங்க விசுவாசத்தை துவக்குங்க ஏசப்பா. ஆமேன். இந்த கணவனோடு மீண்டும் சேர வைங்கப்பா. எக்ஸாமுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க, வேலைக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் இப்பொழுது உங்க கரத்துல கொடுக்குறோம் ஏசப்பா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சாட்சி சொல்ல வைங்க ஏசப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படும்படிக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை எல்லாத்திலும் நீங்க வெற்றி கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றிப்பா. இன்றைய வசனத்தில் நாங்க பார்த்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏசப்பா. நாங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வாழ்கிற மாதிரி அந்த வீடு எத்தனை அறைகள் இருக்குது, என்னெல்லாம் முன்னாடி டெக்கரேஷன் பண்ணியிருக்குது, உள்ளே இருந்தால் என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும், இது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு பார்க்கணும்ப்பா, நினச்சி பார்க்கணும்ப்பா. எங்கள் காதுபட இந்த வீட்டுக்காக நன்றி சொல்லணும் ஏசப்பா. ஆமேன். ஆரோக்கியத்துலேயும் அதே மாதிரி தான்ப்பா. ஆரோக்கியத்துக்காக அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. உடல்நல குறைப்பட்டு அமேன் எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தாலும் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறத அவங்க நினைச்சு பார்க்கணும் ஏசப்பா. அம்மேன், அவங்க காது கேட்கறதுக்கு அவங்க அதை அறிக்கை செய்யணும்ப்பா. முழு பலன் கொடுத்தமைக்காய் நன்றி, நிரந்தர சுகம் கொடுக்குறமைக்காய் நன்றி. பறந்து காக்கிற பச்சை போல நீங்க எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா.
நிரந்தரமான சுகத்தை எங்களுக்கு தருறீங்கப்பா. ஆமென். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்களுடைய உடல் நலத்தில் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பாங்க ஏசப்பா. எல்லாம் சரியாகி அப்பா அவங்க உண்மை துதிப்பார்கள்ப்பா, நன்றி சொல்வார்கள்ப்பா. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இன்றைக்கு இது ஏவப்படணும் ஏசப்பா. ஆமென். அவங்க ஜெபிக்கிறது எல்லா காரியங்களிலும் அவங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு ஆமென் இன்றைய வசனத்துல நீங்க சொல்லியிருக்கிறத அவங்க செய்யணும் ஏசப்பா. அவங்க இருதயத்தை அதுக்கு தகுந்தாப்புல நீங்க மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு ஆமென் சாட்சியாக ஒரு வாழ்க்கை வாழணும் ஏசப்பா. அதற்காக நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்பா உம்முடைய ஆடையை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தான் ஏசப்பா வந்து தொட்டாள். ஆமென். தனக்குள்ள சொல்லி கொள்ளும்போது அந்த காதுகள் கேட்கும்போது அப்பா அங்கே விசுவாசம் அப்பா நீங்க அவங்களுக்கு அற்புதத்தை செய்யும் அளவுக்கு மாறியது ஏசப்பா. அதே மாதிரி இப்பொழுது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா கணவன் வந்து சேர வேணும். ஆமென். நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்காக, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நோய்கள் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, ரட்சிப்புக்காக அப்பா இப்படி ஒவ்வொரு காரணத்துக்காகவும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள்லையும் இப்பொழுது அதிசயம் நடக்கணும் ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறமைக்காய் நன்றியப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க இந்த பிள்ளைகளப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலைக்கு பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.